தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்றத்திற்கு கருப்பு உடை அணிந்து வந்துள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு ஆடை அணிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் அதை விவாதிப்பதற்கு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் அதற்கு தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக இன்றும் கருப்பு ஆடை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ராமன். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கௌதமி. கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று பதவி விலக கோரி தற்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினமும் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சட்டப்பேரவையின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்து சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாகவே அவையை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று கூறிய பொழுது சபாநாயகர் அப்பாவு அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமாரை சபாநாயகர் அப்பாவும் அவை காவலரை கொண்டு வலுக்கட்டாயமாக தூக்கி வெளியேற்றிய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியது. சனிக்கிழமை சட்டப்பேரவை நிகழ்வின் பொழுதும் கூட அதிமுக சட்டமன்ற விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சபாநாயகரிடம் வைத்தபோது சபாநாயகர் அன்றைய தினமும் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். சனிக்கிழமை நடைபெற்ற சட்டப்பேரவை நிகழ்வுகளையும் புறக்கணித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை புறக்கணித்து வெளியேறினர். இன்றைய தினமும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவை நிகழ்வுகளை புறக்கணித்து மாநிலம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்தினார்கள். இன்றைய தினமும் இந்த சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாகவே கள்ளக்குறிச்சி விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். தற்பொழுது அது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு தற்பொழுது சட்டப்பேரவை வளாகத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இன்றைய தினமும் சபாநாயகர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் இன்றைய தினமும் அவையை புறக்கணித்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இன்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட மனுக்களை ஆளுநர் ஆர் என் ரவியிடம் கொடுக்க இருக்கின்றனர். இன்றைய தினத்திலும் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினமும் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். கௌதமி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.